ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வறுவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 வாழைக்காய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வாழைக்காயில் இருக்க தோலெல்லாம் சீவிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீவிக்கோங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக சீவிராமல் இந்த மாதிரி சீவினாலே போதும். வாழைக்காயை நான் நல்ல நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வாழைக்காயை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து போட்டுக்கலாம். வாழைக்காயை வந்து நம்ம மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வாழைக்காயை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்தாலே போதும். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக திருப்பி போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக ஊற்றி செய்யும்போது திரும்பவும் அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் மீதம் இருக்க வாழைக்காயெல்லாம் இதே மாதிரி போட்டு நான் வறுத்துக்கிறேன். எல்லா வாழைக்காயையும் நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழைக்காய் வறுத்த வடைச்சட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு. இதுலேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ண எல்லா வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசால் பொடியெலாம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி வந்து போட்டுக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து குழம்பு தூளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா கருகிராமல் இருக்கணும். அதனால ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கால நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மசால் பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும். அதனால 1 நிமிஷம் மட்டும் இப்படியே வேகட்டும். வாழைக்காய் பொரியல் வந்து சாதாரணமாக செஞ்சாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வறுத்து இந்த மெத்தடில் செய்யும்போது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசால் பொடியோட வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். வாழைக்காய் வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி தெளிக்க தேவையில்ல, அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள் அண்ட் டேஸ்டான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த வாழைக்காய் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் வேகமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.